ஹலோ ஸ்குவாட், ரஷ்யன்ஸ் தமிழன்ஸ் பேசுகிறோம். அங்கே பாருங்கள். ஸோ ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வெளியில் வந்து இது பண்ணோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா ஒர்க் வந்து 12 ஹவர்ஸ் பார்த்துட்டு நம்ம ஒர்க் பார்த்துட்டு நம்ம வர்றோம் அப்படின்னா கொஞ்சம் மைண்டு இதாக இருக்கும். ஸோ நமக்கு தேவையானது மார்க்கெட்டுக்கு போகிறது, நமக்கு வேண்டிய இது பார்க்குறது, அதுக்கப்புறம் என்னென்ன இது வந்து பொருள் எங்கெங்கே கிடைக்குங்கிறது முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா புதுசு கண்ட்ரிக்கு நம்ம புதுசாக வந்திருக்கோம். அப்படிங்கிறப்ப வந்து நம்ம ஏன்னா இங்கே வந்து எல்லாம் சொல்லணும் ப்ரோ. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ப்ரைஸ் வந்து வேரி ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரைஸ் பாக்கெட் இங்கே 100 ரூபானா இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா 120 ரூபா, அதே சேம் பாக்கெட். அதனால நம்ம 200 ரூபாய். ஆமாம், அதனால நம்ம ஒரு இடத்துக்கு வரோம்னா என்னென்ன ஏதுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்காக அந்த பிள்ளைய பார்த்துட்டு போறீங்க? ஏங்க நான் vlog எடுத்து போய்கிட்டு இருக்கேன். ஏங்க ஐயோ இந்த மாதிரி டைம் ஏங்க கட் பண்ணாதீங்க. எதுக்கு கட் பண்ணுவீங்க? இந்த மாதிரி டைமில் வந்தீங்கன்னா நல்லா பீஸ்ஃபுல்லாக சுற்றி முற்றி எல்லா பொண்ணுலையும் பார்த்துட்டு மனசை அப்படியே ஆறுதல் படுத்திட்டு போயிடலாங்க. என்ன பண்ணுறது, 12 ஹவர்ஸ் ஒர்க்கு, கடைசி ஒரு ½ அன் ஹவர் நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்க வேண்டியதான். கண்டிப்பாங்க. இப்போ நம்ம இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் கம்மியாக இருக்கும் நம்ம போகிறது. இப்போ மற்ற எல்லா ப்ரைஸோடையும் கம்பேர் பண்ணுறப்ப இங்கே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான் ஒன்று. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா கார் வந்து ரொம்ப ஆக்வர்டாக கொஞ்சம் ஓட்டுவாங்க. ஏன்னா இந்த தஜிகிஸ்தான்ஸ் இவங்கெல்லாம் வந்து பக்கத்து கண்ட்ரி, பார்டர் கண்ட்ரி தானே, அவங்களாம் இங்கே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து நம்ம ஊரில் எப்படி ரேஷ் டிரைவிங் பண்ணுவோம் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவில், அதே மாதிரி இங்கே கொஞ்சம் இது பண்ணுவாங்க. நம்மளை பார்த்தா சிரிப்பாங்க, வைப்பாங்க. பட் அதெல்லாம் கேர் பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எதுக்காக வந்திருக்கோம், ஏர்ன் பண்ண வந்திருக்கோம் நம்ம ஃபேமிலிஸ்க்காக. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம மைண்டில் ஏற்றிக்கக்கூடாது. ஒர்க் பிளேஸ்லேயும் கொஞ்சம் நடக்கும். பட்டு நம்ம பீப்புள்ஸோடு நீங்கள் மிங்கிள் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அது ஈஸியாக ஜாலியாக பேசிகிட்டே வச்சுட்டு அப்படியே போயிடும். அதான் ஒன்று. மற்றபடி பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எப்படி நம்ம இந்த சின்ன பொட்டி கடை, பீஸா பர்கர், அது மாதிரி இது வந்து சின்னது. சிக்கனு இந்த மாதிரி பர்கர் ஐட்டம்ஸ், கிரில் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி இருக்கும். பட் எதுலேயுமே வந்து உங்களுக்கு வந்து காரம் இருக்காது. புச்சப்பு இல்லாமல் பார்க்குறதோட நிறுத்திக்கணும். வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்படக்கூடாது. வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு செலவாகும், அவ்வளோதான். மற்றபடி பெருசால எதுவும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டோம். ஆமாம், இங்கே எல்லாமே உமனா மூஞ்சி மாரி தான் இருப்பானுங்க. ஆமாம், சிரிக்கவே மாட்டானுங்க. சிரிச்சா சொத்தெடுத்து கேட்டுருவான்னு சொல்லி பயப்படுவானுங்க. நம்ம ரஷ்யன்ஸில் பேசணும்னா சிரிப்பாங்க. அது இந்த காருக்கு வரும் மொரட்டக்காங்க. சப்பாத்தி வாங்குறதுக்கு இங்கே பிடிச்சிருவாங்க. சப்பாத்தி இங்கேயா இருக்கு? இல்லை கேட்க சப்பாத்தி கேட்டால் சரக்கு வாங்குற இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துருக்கீங்க. எது வாங்கணும்? 85 இது 69. நான் நல்லதாக வாங்குங்கன்னு. இது 85? ஆமாம். ஏங்க 30 ரூபாய்க்கு இருக்குமான்னு கேட்டேன்லங்க. 41 ரூபா இந்த அளவு இருக்கு. இதுதாங்க அந்த இது நீங்கள் அன்னைக்கு வாங்கி கொடுத்தது. நல்லாவே இல்லை. நீங்கள் கொடுக்குற ராசிக்குள்ள தான் கொடுப்பாங்க. இது 41 ரூபாயா? இங்கேருந்து எடுத்தீங்க? இதான் இங்கேருந்து ஸ்கேன் பண்ணிடுங்க. எவ்வளோ பார்ப்போம், இதை ஸ்கேன் பண்ணுங்க. இது எவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இங்கே காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 41 ரூபா. எவ்வளோ ரூபான்னு நினைக்கிறேன். 2 பீஸ் இருக்கு ப்ரோ. பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இவருக்கு படுக்க வச்சு அந்த குழந்தைக்கே இதை யூஸ் பண்ணலாம். ஆமாம், டைப்பராக யூஸ் பண்ணலாம். இதை வந்து அப்படியே பேனில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு இதாயிரும். ஃபுல்லாக பேனில் போட்டு எடுக்கணுமா இல்லையாங்க? அவனில் சுருட்டி வச்சிங்கன்னா போதும். ஆமாம், போதுங்க. போதும்ல கட்டுறது தானே. ஒன்று பார்த்தா அது 2 வேணும். அது இது வாங்குங்க. அதே மாதிரி முந்திரி இருந்தால் எங்க அப்படிலாம் எடுத்துங்க. நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கலாங்க. சாம்பிள் பார்த்து தானே வாங்க முடியாது. இது பாருங்க, இந்த இதெல்லாம் 150 ரூபா. இது என்னென்ன ஆப்பிளுங்க. இது 160 ரூபா. இதெல்லாம் என்னென்னே தெரியல. இது 180 ரூபா. பாருங்கள் என்ன ரேட்டு போட்டு விற்கிறானுங்க. சாச்செல்லாம் 170 ரூபா. பரவாயில்ல, கம்மியாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம ஊருக்கு வடை சட்டி 1300 ரூபா போட்டிருக்கானுங்க. இந்த ஸ்பூனு 75 ரூபாங்க. கொள்ளையடிக்கிறானுங்க. இந்த 1 கிலோ கேரட்டு 1000 ரூபாயா அப்படின்ட்டு இந்த மாதிரிங்க. வெங்காயம் பாருங்க, இந்த தக்காளி 160 ரூபாங்க. மொத்தமே 4 தக்காளி தான் இருக்கு. கேப்சிகம் இல்லையா? இந்த குடமிளகாய் வாங்கி தாங்க குழம்பு வைக்கணும். இந்தாங்க ப்ரோ, குடமிளகாய் வாங்குறத விட. ஆமாம், இந்த மாதிரி ஃபுட்லாம் வந்து நமக்கு இதில் கிடைக்காது.
நம்ம கம்பெனியில் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அங்கே வெறும்லேயே ரைஸு சிக்கன் இது மட்டும்தான். மற்றபடி நம்ம எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து நம்ம வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுவோம்ல, அதுக்காக இதெல்லாம் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த கவரில் எடுத்து இப்படி போட்டுக்கோங்க, அதெல்லாம் சொல்லுங்கள். தெரியாது எல்லாமே இங்கே வந்து கவர் இங்கே இதுலேயே வச்சுருப்பாங்க, ரோலர்லேயே வச்சுருப்பாங்க. எடுத்து நீங்கள் எது எது வேணுமோ வெங்காயம் அந்த ப்ரைஸுக்கு தான். அந்த மாதிரி இதில் இந்த மாதிரி இல்லை. ஆமாம், இங்கே ரெண்டு வெங்காயம் நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட அதுக்கு வந்து இது போட்டுருவாங்க, 58 ரூபா. எல்லாத்துக்குமே ப்ரைஸ் சார்ஜ் பண்ணிடுவாங்க. நாங்களாம் இதில் அரை வெங்காயம் போட்டு தான் குழம்பு வைக்கிறோம். நான் மூஞ்சி எங்கேயும் தெரியுது, கொள்ளையை பார்த்தா போதும் கேமரா கீழே இறங்கிடுது. நம்ம ஊர் வெள்ளரி பூஞ்சிங்க. ரைட்டு, எனக்கு இருக்குது, யாருக்கு இருக்கோ இருக்கு, என்ன நிலைமையில இருக்குங்கிறத மட்டும் நீங்க பாருங்க. எனக்கு இருக்குது ஆப்பு, அது மட்டும் தெரிஞ்சு போச்சு நாளைக்கு. சிஸ்டர், உங்க ஆள் எந்த ஒரு தப்பான எண்ணத்துலயும் பழகல, நல்ல எண்ணத்துல தான் எல்லா பொண்ணுங்களையும் பாக்குறாரு. பொண்ணை பார்த்தே கீழே பாக்குறாரு. நாங்க போய் சொல்லிட்டோம், பதிவு பண்ணுவோம். பின்னாடி பாருங்க பாருங்க, இப்ப டக்குனு பின்னாடி பாப்பாரு பாருங்க. ஐயோ ஐயோ கடவுளே, என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. இதெல்லாம் நம்ம ஐட்டம்ங்க, பாத்துக்கோங்க. இங்க வாங்க, இங்க வாங்க, கீழே இருந்து. இவங்களாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். ஹாய் சொல்லுங்க. பாருங்க எவ்வளோ ரேட்டு, விலை கம்மி தாங்க சரக்குலாம். இங்கே சரக்கு ஒன்று தான் விலை கம்மிங்க. நம்பர் ஒன்று எங்கே இருக்குதுல பாருங்க, 100 ரூபாயிலேருந்து சரக்கு ஸ்டார்ட்டு. என்னங்க ப்ரோ, நான் பிடிங்க, நான் எடுத்து காமிக்கிறேன். மெயினான விஷயத்தை காமிக்கணும்ல. பாருங்க, இந்த சரக்கு 100 ரூபா, இது 100, இது 100. கொஞ்சம் வாரமாக. அப்புறம் மெயின் டிஷ் 1.5 லிட்டர் பீர். நம்பர் ஒன்று எடுத்து காமிங்க ஃபஸ்ட்டு. எதுங்க, இந்த பிராண்டா இந்த பிராண்டா? அது வாங்கிட்டு லாஸ்ட்டு அதான் இதாங்க. இங்கே வந்தீங்கன்னா இந்த பீரை வாங்க, வெறும் 140 ரூபா தான். இந்த பீரை வாங்கினா 2 பேர் குடிக்கலாம். வெறும் தெரியும் துருவ மச்சான் சாய்த்துமா. வாங்க, இது மில்க் கவர் பண்ணிடுவோம், மில்க் ஆயில்லாம். தண்ணி பாட்டிலாங்க, இது சோடாவா தண்ணி பாட்டிலா? ஜூஸுங்க, லெமன் சோடா. தண்ணி பாட்டில் எவ்வளோன்னு பாருங்க. இதுவாங்க காமிங்க. இங்கே தண்ணி ரேட் அதிகம், தண்ணி ரேட் அதிகம் பாருங்க. 1/2 லிட்டர் தண்ணி தான் இருக்கு. இதே மிஷினில் வாங்கினீங்கன்னா 10 ரூபாய்க்கு உங்களுக்கு 5 லிட்டர் தண்ணி தருவாங்க. 10 ரூபாய்க்கா? 30 ரூபாய்க்கு 5 லிட்டர் தண்ணி. 30 ரூபாய்க்கு 5 லிட்டரா? 30 ரூபாய்க்கு 5 லிட்டர். ஆனால் நல்லா இருக்காது, பியூரிஃபையாக இருக்கிறது இதுதான். 1/2 லிட்டர் 40 ரூபா. தண்ணி இங்கே ரேட் அதிகமாக இருக்குது, என்னன்னே தெரில. அங்கே குரோஷியாலாம் பார்த்தீங்கன்னா பைப்பு தண்ணியை நம்ம குடிச்சிக்கலாம், எல்லாமே ஃப்ரெஷ் வாட்டராக தான் இருக்கும். இங்கே வந்து அப்படி இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஸ்னேக்கர்ஸ் 60 ரூபாங்க. நம்ம ஊரில் இது எவ்வளோ? நம்ம ஊர்லேயே 60 ரூபா தான். 60 ரூபா. இது 20 ரூபாய் 30 ரூபாய்ங்க. ஏங்க ரேட் அதிகம் நம்ம ஊரில். இது எவ்வளோன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, இங்கே பால் விலை தாங்க கொள்ளையடிக்கிறானுங்க. ஆமாம், 1 லிட்டர் பால். இதெல்லாமே மில்க்கு. ஆனால் நாங்கள் தெரியாமல் தயிர்னு போய் நினச்சிட்டு வாங்கிட்டு போயிட்டோம் எல்லாமே. ஆனால் ஒவ்வொரு வெரைட்டிங்க. ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அந்தந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் டிஃபர் ஆகுங்க. பாருங்கள், 150 ரூபாயில இருக்குது, 92 ரூபாயில இருக்குது. கீழே பாருங்கள், லீஸ்ட் வந்து 79 ரூபாயில இருக்குது. சுகர் தாங்க கம்மி, 10 ரூபாங்க ஒரு வாய்க்கு. சுகரு 10 ரூபா. இந்த பிஸ்கெட் எடுங்க, இந்த சுகர் 10 ரூபாயா? சுகர் பாருங்க 57 ரூபா போட்டு வச்சிருக்காங்க. அது சக்கரைங்க, இது சுகர். இதுங்க இது பெருஞ்சீனி. பெருஞ்சீனி இது 10 ரூபாயா? 10 ரூபா தாங்க. பரவாயில்லையே. டீ பேக் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா ஒர்க் பிளேஸ்ல நம்மளே டீ போட்டு. வந்து இந்த பிஸ்கெட் வாங்கிக்கோங்க. என்ன இது 129 ரூபா போட்டு வச்சிருக்கானுங்க. இதான் ராம் சாப்பிட்டு இருக்கான். அவன் சாப்பிட்றது இந்த பிஸ்கெட். இந்த பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா 30 ரூபா தாங்க. 30 ரூபா. நம்ம ஒரு பார்லேஜி மாதிரி. குக்கியே கூட அண்ணே அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாருல. இது எவ்வளோ? இது பாருங்க, இந்த ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா 262 ருபீஸ். 19 ரூபாய்க்கு இருந்தது காணோம். 19 ரூபாயா? இந்த 19 ரூபா. அது எடுங்க. இது 19 ரூபா தான். 37 எத்தனை? இது 19 ரூபா தானேங்க. கிராம் அது எத்தனை கிராம் விட்டு? 225. 99 கிராம் தான். 100 கிராம் தான் 19 ரூபா. கால்குலேட் பண்ணிருக்கேன். சரிதாங்க. இப்போ ஏன் இந்த சீனியரை கூட்டிட்டு வந்தானே, அவர் மூஞ்ச காமிச்சிருங்க. அந்த சீனியர் மூஞ்ச நான் ஏமாந்து போயிருக்கேன். நீங்க ஏமாட்ட. இதுன்னு அப்படியே 26 ரூபாயா? 225 கிராம்னா இப்போ எவ்வளோ ஆச்சு? 30. நம்ம ஊரில் 5 ரூபாய்க்கு பிஸ்கட் கிடைக்கும். அது க்ரீம் பிஸ்கட் கிடைக்கும். இங்கே பாருங்க, இங்கே 30 ரூபாய்க்கு வெறும் 42 ரூபாங்க. இது வெறும் கோதுமை உருண்டை தான். ஒன்றுமே ஒரு ஃப்ளேவர் இருக்காது, ஒன்றும் இருக்காது. பசிக்கு சாப்பிடலான்னு பார்த்தா இப்படி. ஆமாம், குடும்பத்துறானுங்களே. வேற எங்கேயும் விலை கம்மியாக ஏதாவது இருக்கான்னு பாருங்க. விலை 30 தான் இருக்குது.
இல்லை புரியல. பிஸ்கெட் வாங்கலாம்னு பார்த்தா நீங்கள் இவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்க. ராஃபிள்ஸ் இது 74 ருபீஸ். இதெல்லாமே ராஃபிள்ஸ் பாருங்கள், நிறைய இதில் இருக்கும் உங்களுக்கு. அவங்க சாப்பிட நமக்கு ஆசையாக இது டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த பிஸ்கெட்டு. எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்ணும்னு ஆசையாக தான் இருக்குது, காசு இல்லையே. இது அப்படியே 59 ரூபாய். ஆமாம், அப்படின்னு வாங்கிக்கோ. ஸ்கேன் பண்ணிடுங்க. வாங்க வாங்க வாங்க, இந்த வீடியோ கண்டு வந்து காங்க. சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கேனர் இருக்கும், அதுக்கு அடியில் கொண்டு போய் வச்சிங்கன்னா 180 ரூபாங்க. இது இவர் பேச்சை கேட்டு நம்ம எடுத்துருந்தோம்னா அவ்வளோ குண்டு சட்டியில் குதிரை தான் ஓட்டணும். ஒரே கார்டில் இதில் வேற அடிச்சிருப்பாங்க. இங்கே எல்லாமே கார்டு பேமெண்ட் தாங்க நம்மகிட்ட. இது 100 கிராம் 19 ரூபாயா? இதை எடுத்துருங்க பேசாம, சாப்பிட்றது தானே. அது ரெண்டும் ஒன்று தானேங்க. ஊர்லேருந்து வர்றதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டு வந்துருங்க, இங்கே ஆட்டோமேட்டிக்காக உடம்பு குறையும் டே பை டே. ஸோ ஊர்லேருந்து வர்றதுக்கு முன்னாடியே நல்லா சாப்பிட்டு 300 கிராமு 30 48. பாருங்க மனக்கணக்கு எப்படி போடுறாரு பார்த்தீங்களா இல்லையா? ஈரோட்டுக்காரர் நிரூபிக்கிறாரு. ஏஞ்சி நீங்கள் வேற இதே 56 ரூபா வந்துருச்சுங்க. எதை வேணாலும் ஒத்துப்பேன். இதை 400 ரூபான்றாங்க பாருங்க, மனசாட்சியே இல்லாமல். இங்கே பாருங்க, இது 400 ரூபா. ஆமாம், பன்னு பிரெட்டு இதை சாப்பிட்டுட்டு அப்படியே போக வேண்டியதான், ஓட்ட வேண்டியதான். எங்க அப்புறம் இங்கே இந்த கரும்புடிச்ச கடைக்கு விட்டுருந்தீங்க. சப்பாத்தி இங்கே தானங்க இருக்கு ப்ரோ. இது 49 ரூபாய்க்கு ஒர்த்து தானே. வாங்க போறது இல்ல, எப்படியும் வாங்க போறது இல்ல. ஏன் அதை பார்க்க? இது 400 கிராம் இருக்கு. அப்போ நான் 200 ரூபா வந்துருச்சுல. உங்களுக்கு ஏமா படிக்க தெரியாத ஏமாத்தல் மாக்குறாங்க. இதான் நான் கூட வந்திருக்கேன். ஏமாறோட. அப்புறம் 49 ரூபான்னு போட்டிருக்காங்க. அது இல்லைங்க, 100 கிராமுங்க 49 ரூபா. ஓ 390 இது. சரி, நம்ம 100 கிராம் மட்டும் வாங்குவோம். பிரிச்சா நம்புறதுவா பொட்டலம் போட்டுறது. 100 கிராம் மட்டும் போட்டு கொடுத்தா எங்க நியாயம் தானே? இங்கே வரும் 100 கிராம் நான் 50 ரூபான்னு போட்டிருக்கான். இதில் 250 கிராம் இருக்கு. எனக்கு தேவை 100 கிராம் எடுத்தா அது அப்படிதான் நியாயம். அப்படியே இருக்கு. சரி வாங்க, அப்படியே பர்ச்சேஸை முடிச்சுட்டு கடைசியில் 2 சப்பாத்தி வாங்குறதுக்கு தான் இவ்வளோ இதா? ஏஞ்சி பாப்கார்ன் பாருங்க, நம்ம ஊர் பாப்கார்ன் 54 ரூபா. ஏங்க ஃபீனிக்ஸ் மால்லாம் எவ்வளோ தெரியுமா? நம்ம ஊரில் டாக்ஸியே போட்டாங்க. அது டக்குன்னு சொல்லுமா? 54 ரூபா, 55 ரூபாங்க கரெக்டா. 99 பைசாவே சேர்த்துருங்க. சரக்கு வாங்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த இதே இந்த ஒரு சைடிஸ் தாங்க வாங்க முடியுங்க. அது மட்டும் தான் வழக்கம். இது ஒன்று தான் நின்று கேட்போம். ஏன் எடுத்தீங்க சரக்கு வாங்குறீங்க? சரக்கு வாங்கினா தான் பாப்கார்ன் நீங்கணுமா? ஒன்றும் தெரியாத மாதிரி பண்ணாங்க. வாங்க ப்ரோ. ப்ரோ நாங்கள் அடிக்கிறோம். தங்கச்சி இவர் அடிக்கல, இவர் நல்லவர் நம்புங்க. நல்லவர் பார்த்து அவருக்கு நாங்கள் வாங்கினாலும் அவருக்கு தரதான் இல்லை. வெற்றி வெற்றி, நீ வரலாம் நீ வரலாம் நீ வரலாங்கிற மாதிரி முடிச்சு விட்டீங்க. எது பண்ணாலும் உங்க நல்லதுக்கு தாங்க பண்ணுவோம். அது தீனாபுரம் சொல்றதே தேவையில்லை, அவர் உங்க நல்லதுக்கு மட்டும்தான். சரிங்க, பினிஷ்ங்க. அப்புறம் தான் அதாங்க பில் கவுண்டரு. அங்கே வண்டி கொடுத்தோம்னா நமக்கு பில்லை போட்டுருவாங்க. ஆனால் எங்கேயுமே நம்மள கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டாங்க. பில்லு போடுறவங்க வெறி கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க, சரி பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே guys, see you on next video. Bye bye.